விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு தனஸ்தானத்திலே கர்மாதிபதி அமர்ந்திருக்கிறார். இந்த கர்மாதிபதியை கர்மகாரகனாகிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். மிக யோகமான ஆண்டாக இதை சொல்லலாம். ஏன்னு கேட்டால், உங்களுடைய ராசியை உங்களுடைய 2, 5 கூடைய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக இந்த விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போ குருவினுடைய பார்வை, குருவினுடைய அம்சம் உங்களுக்கு மிக சிறப்பான அம்சமாக இந்த ஆண்டு, போன ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றத்தையும் யோகத்தையும் தரவல்லது. அரசாங்கத்தின் மூலியமாக தடைபட்டு வந்த அல்லது ஏதாவது பிரச்சனைக்குரிய அம்சங்கள் இருந்தால் இந்த நேரத்திலே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான வழிக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும், உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவதும், குலதெய்வம் ஆலயங்கள் பக்கத்திலே ஒரு பராமரிக்காத ஒரு கோயில்கள் ஏதாவது இருந்தால் அந்த கோயில்களில் பராமரிப்புக்கு உங்களால் முடிந்த ஒரு தானத்தை செய்வதால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இந்த அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. விருச்சிக ராசி நேயர்கள், என்கிட்ட விருச்சகம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஏதாவது ஒரு மாற்றத்தை அவங்க அடிக்கடி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாற்றம் இந்த ஆண்டு அவங்களுக்கு ஏன் இது வரைக்கும் கிடைக்கலையா அப்படின்னா, கிடைச்சதை விட இந்த ஆண்டு குரு உச்சத்திலே இருந்து பார்ப்பதனால கண்டிப்பாக இந்த ஆண்டு தடைப்பட்ட அனைத்தும் மேன்மையாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது.